ஈரான் கிறிஸ்மஸ் சிலிண்டருங்கிற உலகின் முதல் மனித உரிமை சாசனம் உருவாக்கப்பட்ட நாடு. உலகின் அதிக மலைப்பாங்கான பகுதிகள் கொண்ட இடம். சமூக ஊடகங்களுக்கு தடை, சமீபத்திய போர்கள், ஷியா இஸ்லாத்தை பின்பற்றும் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதி, உலகின் முதன்மையான பேரரசுகள்ல ஒண்ணு. நேச்சுரல் கேஸை கண்டுபிடிக்கப்பட்டதுல இருந்து உலகின் எரிபொருள் சக்தி வாய்ந்த நாடா மாறி இருக்கிற பேர்ஷியான்கிற பெயரில இருந்து இப்ப ஈரான்ற பெயர் மாறியது வரைக்கும் வரலாற்று மாற்றங்களினுடைய சுருக்கத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். ஈரானுடைய வரலாறு 4000 வருஷத்துக்கு முன்னால இருந்து தொடங்குதுங்க. இவங்களுடைய வரலாற்றுல ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்கன்னா எலமைட் சிவிலைசேஷன் சொல்லப்படக்கூடியவங்க. இவங்க வரலாற்றுல நாகரிகத்துக்கு இவங்களுடைய முன்னோடியா பார்க்கப்படுறாங்க. இவங்க ஈரானுக்குள்ள எப்படி வந்தாங்க அப்படின்ற ஆய்வு இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து தான் இருக்கு. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இவங்க நாட்டினுடைய பூர்வ குடிகள் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஆய்வு திராவிடியன், அதாவது தென்னிந்தியாவினுடைய பகுதிகளில் இருந்து வந்தவங்களா இருக்கலாம், இல்ல அங்க இருக்கக்கூடிய மக்களோட இவங்க தொடர்பு வச்சிருந்தவங்களா இருக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய மொழியினுடைய வடிவத்தோட தொடர்புபடுத்தி பார்க்கும்போது இந்த ஒரு கூற்றுக்குள்ள அவங்க வராங்க. இந்த ஆய்வு தான் எலமோ டிராவிடியன் ஹைபோதீசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கிமு 2700 இருந்து கிமு 640 வரைக்கும் ஆண்டாங்க. இவங்க சூசா அப்படிங்கிற இடத்தை தலைநகரமா வச்சு ஆட்சி செஞ்சவங்க. ஈரானுடைய மூத்த குடிமக்களா இவங்க பார்க்கப்படுறாங்க. இவங்களை தொடர்ந்து உருவான பேரரசு அச்சமெனிட் பேரரசு அப்படின்னு சொல்லிட்டு இது பேர்ஷியா, அதாவது ஈரானுடைய பொற்காலமா பார்க்கப்படுது. அலெக்சாண்டர், ரோமாபுரி, எகிப்தியன்ஸ், இவங்க எல்லா பேரரசுகளுக்கும் முதன்மையான ஒரு பேரரசு இவங்க இருந்திருக்காங்க. உலகின் முதன்மையான பேரரசு அப்படின்னு ஒரு சில வர்ணிக்கப்படுது. இந்த அச்சமெனிட் எம்பரர் அப்படிங்கிறது கிமு 550 தொடங்கி 220 வரைக்கும் ஈரான ஆண்டவங்க. இவங்களுடைய காலகட்டத்துல தான் உலகினுடைய முதல் மனித உரிமை சாசனம், அதாவது கிளை சிலிண்டர் அப்படின்ற அக்காடியன் மொழியில எழுதப்பட்ட யூனிஃபார்ம், இது இப்ப பிரிட்டிஷனுடைய மியூசியத்துல வச்சு பாதுகாத்துட்டு இருக்காங்க. சைரஸ் தி கிரேட் அப்படிங்கிறவர் தான் பாபிலோன் நகரத்தை கைப்பற்றி மத சுதந்திரம், அடிமைத்தனம், பிற இனம் சார்ந்தவங்களுக்கு உரிமைன்னு இந்த மனித உரிமை சாசனத்தை ஏற்றினாரு. அயனா 1971 இந்த உலகின் முதல் மனித உரிமை சாசனம்னு இதுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. கிழக்குல இந்தியால இருந்து மேற்குல எகிப்து வரைக்கும் ஆட்சியை செஞ்சிருக்காங்க. மாநிலங்களா பிரிச்சு ஆண்டு இருக்கிறாங்க. 2700 கிலோமீட்டர் வரைக்கும் நீளமான சாலைகளை போட்டிருக்காங்க. உலகின் முதல் வாணிப நாணயம் இவங்க உருவாக்கி இருக்கிறாங்க. கோல்டு, சில்வர் இந்த நாணயங்கள் உருவாக்குனதும் டேரியஸ் அப்படிங்கிறவருடைய காலகட்டத்துல தான். அக்னியை வணங்குகிறவங்க தான் இவங்க முக்கிய வழிபாடா இதை வச்சிருந்திருக்காங்க. ஜெராஸ்ட்ரியன் சொல்லிட்டு இதை குறிப்பிடுவாங்க. இந்த மதத்தை நல்லதே பேசு, நல்லதே நினை, நல்லதே செய்யுங்கிறது தான் இவங்களுடைய கொள்கையா இருந்துச்சு. இந்த மதத்தை பின்பற்றுவங்க இறந்ததுக்கு அப்புறமா புதைக்க மாட்டாங்க, எரிக்க மாட்டாங்க. ஒரு டவர் ஆஃப் சைலன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாறை மேல வச்சிருவாங்க. பறவைகள்லாம் அதனுடைய இரையா அது மாறிடும். இப்படிப்பட்ட ஒரு வழக்கத்தை தான் இவங்க வச்சிருந்திருக்காங்க. இந்த மதத்தை சார்ந்தவங்க இந்தியாலையும் ஈரான்லயும் தான் இப்போ கொஞ்சமான மக்கள் இருந்துட்டு இருக்காங்க. ஆனா உலகத்துல அழிஞ்சி வரக்கூடிய மதங்களுடைய பட்டியல்ல இந்த ஒரு மதமும் இருக்கிறது வருத்தத்திற்குரிய ஒண்ணுதான். இப்படி ஒரு பொற்காலத்துக்கு பிறகு அலெக்சாண்டர் வராரு. அவரை தொடர்ந்து பாத்தீங்கன்னா செலூசிஸ்ட்னு சொல்லிட்டு நிறைய பேரரசுகள் வராங்க. தொடர் மாற்றங்களை சந்திக்கிறாங்க. கிட்டத்தட்ட 500 வருஷ ஆண்டுகள்ல பலவிதமான மாற்றங்கள் இந்த பேர்ஷியா சந்திக்குது. இந்த பேர்ஷியாவுடைய நிலை ஒரு கட்டத்துக்கு அப்புறமா சசானிய பேரரசு மூலமா மறுபடியும் பாரசீகத்தினுடைய ஆட்சி முறைன்றது உள்ள வர ஆரம்பிக்குது. இது அராதிஷியர் அப்படிங்கிற ஒரு பர்சன், அதாவது அரசரா இருந்தவர், முதல் முறையா 500 வருடங்களுக்கு அப்புறம் மறுபடியும் மீட்டு எழுப்புறாரு பாரசீகத்தினுடைய ஆட்சி முறையை. அதை தொடர்ந்து ஒரு சில வருடங்களுக்கு பின்னாடி கிபி 7ஆம் நூற்றாண்டுல இஸ்லாமிய படைகள் பேர்ஷியாவை தாக்குறாங்க. 636 இருந்து பேட்டில் ஆஃப் அல் குவாதிஷியா அப்படின்னு சொல்லிட்டு சசானிய பேரரசை முடிவுக்கு கொண்டு வராங்க. இஸ்லாமிய ஆட்சியை தொடங்குறாங்க. இவங்களுடைய ஆட்சி முறையில பாத்தீங்கன்னா இஸ்லாமிய கலாச்சாரமும் அவங்களுடைய மதமும் முழுமையா மக்கள் மத்தியில பரவ ஆரம்பிக்குது. பல நூற்றாண்டுகள் இந்த ஆட்சி முறைன்றது நீடிச்சது. இதை தொடர்ந்து உருவான பேரரசு சஃபவித் பேரரசு அப்படின்ட்டு 1501 இருந்து 1536 வரைக்கும் இவங்களுடைய ஆட்சி காலம் தான் இருந்துச்சு. ஷா இஸ்மாயில் அப்படின்ற ஒரு பர்சன் 14 வயசுல 10,000 வீரர்களை கொண்டு இந்த ஈரானை கைப்பற்றிருக்காரு. இந்த சியா இஸ்லாம் உள்ள முக்கியமான ஒன்னா மாறதுக்கு காரணமே இவங்களுடைய ஆட்சி தான். இந்த சமயத்துல ஷியா இஸ்லாம் முழுக்க மக்கள் மத்தியில வர ஆரம்பிச்சது. இவங்களுடைய ஆட்சி காலத்துல தான் ஐரோப்பிய நாடுகள், சீனா, இந்தியான்னு சொல்லி பல நாடுகள்ல வர்த்தக உறவுல ஈடுபட ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு பிறகு 1896 இருந்து 1925 கிடைப்பட்ட காலத்துல கஜார் வம்சம் ஆட்சிக்கு வந்தாங்க. இவங்களுடைய ஆட்சி காலத்துல பிரிட்டனும் ரஷ்யாவும் மறைமுகமான ஒரு கட்டுப்பாட்டை, ஆதிக்கத்தையும் இவங்க மேல செஞ்சிருந்தாங்க. இதனால படைபலம் அப்படின்றது பெரிய லெவல்ல ஆளுமை இல்லாம ஒரு குறைவான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாடா இவங்க மாற ஆரம்பிச்சாங்க.
படைபலம் குறைய நாட்டினுடைய சக்தின்றது குறைய ஆரம்பிச்சது. இதை பயன்படுத்தி 1925 ரேசா ஷா பஹலவி அப்படின்றவங்களுடைய ஆட்சி வராங்க. 1941 வரைக்கும் இவங்களுடைய ஆட்சி நீடிச்சது. இவருடைய ஆட்சியில ஈரான் நவீன மயமா மாற்றத்துக்கு உட்பட்டுச்சு. ரயில் சேவைகள், சாலை பராமரிப்பு, பள்ளிக்கூடங்க, நீதிமன்றங்கள் சொல்லி நிறைய மாற்றங்களை உருவாக்குனாங்க. இஜாஃப் அணிகிறது கட்டாயமாக்கப்பட்டுச்சு. நிறைய மாற்றங்களை சந்திச்சு இவங்களுக்கு செகண்ட் வேர்ல்டு வார் ஒரு பிரிட்டனும் சோவியத்தும் ஒரு பெரிய பிரச்சனையை கொடுத்தாங்க. 1941 இருந்து 1979 கிடைப்பட்ட காலத்துல முகமது ரேசா ஷா பஹலவி அப்படின்றவங்க பதவிக்கு வராங்க. இது அமெரிக்காவோட இவங்க ஒரு நெருங்கிய உறவு வச்சிருந்தாங்க. இது ஒயிட் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கான உரிமை கொடுக்கறது, மேம்பாட்டு வசதிகளை செய்யறது, கல்விக்குள்ள நிறைய மாற்றங்களை கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு நிறைய மாற்றங்களை இவங்க கொடுத்தாலும் இவங்க மறைமுகமா அமெரிக்காவோட கண்ட்ரோல்ல இவர் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல நிறைய குற்றச்சாட்டுகளை எழ ஆரம்பிச்சது. மக்களுக்கு ஒரு அதிருப்தியும் உருவாக ஆரம்பிச்சது. ஏன்னா கலாச்சாரத்திலே மாற்றங்கள் உருவாக ஆரம்பிச்சுன்னா மதத்துல அந்த பிரச்சனையை ஏற்படுத்திடும் இல்லையா? அதனால இந்த ஒரு ஆட்சியை மாத்தி ஆகணும்னு சொல்லி மக்கள் மத்தியில இருந்த அந்த ஒரு சின்ன கிளர்ச்சிகள், அதுவும் பாத்தீங்கன்னா இந்த பொருளாதார வீழ்ச்சி மக்கள் மத்தியில இன்னும் பெரிய குழப்பத்தையும் கேள்வியை உருவாக்க ஆரம்பிச்சது. இந்த காரணங்களால 1970 அயதுல்லா ரூகல்லா கோமேனி அப்படின்ற தலைமையில புரட்சின்றது நடக்க ஆரம்பிக்குது. 1979 முகமது ஷா நாட்டை விட்டு வெளில போறாரு. இப்படி முழுமையான ஒரு இஸ்லாமிய குடியரசா இவங்க மாறுறாங்க. இப்படி மாறினதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா ஈராக்கு, அமெரிக்கா, இஸ்ரேலோட இவங்களுக்கு இருந்த உறவுகள்ல பெரிய விரிசல்ன்றது ஏற்பட ஆரம்பிச்சது. போர்கள்ன்றது தொடர்ந்து நடக்க ஆரம்பிச்சது. இப்படி முழுமையான இஸ்லாமிய குடியரசா இவங்க மாறினதுக்கு பிறகுதான் ஈராக்கு, அமெரிக்கா, இஸ்ரேலோட இவங்களுக்கு உறவுகள்ல விரிசல் ஏற்பட ஆரம்பிக்குது. அதுலயும் முக்கியமா சொல்ல போனா இந்த ஷியா இஸ்லாத்தை இவங்க முதன்மையா வச்சிருக்கிறதுனாலயே இந்த பிரச்சனைகள்லாம் இவங்க சந்திச்சாங்க. இப்படி இளமை சிவிலைசேஷன்ல ஆரம்பிச்ச இவங்களுடைய பயணம்ங்கிறது இப்ப இஸ்லாத் குடியரசா மாறின வரைக்கும் நிறைய மாற்றங்களை சந்திச்சுது. அந்த மாற்றங்களுடைய முடிவா இன்னைக்கு 90% ஷியா இஸ்லாத்தை பின்பற்றவங்க, 5% சன்னி இஸ்லாத்தை பின்பற்றவங்க, கிறிஸ்துவம், ஜொராஸ்ட்ரியம், யூதம்னு சொல்லி 0.3% பின்பற்றவங்க இருக்கிறாங்க. மத்த மதத்தை பின்பற்றவங்க 1% இருக்கிறாங்க. பாரசீக மொழி 60%, அசிரி, துர்கிஷ் அதாவது துர்க்மெனிஸ்தான் இந்த ஒரு லாங்குவேஜை ஃபாலோ பண்றவங்க 15%, குர்திஷ் 10%, லூரிஷ் 7%, பலூச் 2%, அரபிக் 2%, அசிரிய மொழி 1%, பிற மொழிகள் 1%, இப்படின்னு கிட்டத்தட்ட 9.6 கோடி மக்களா உலகின் 17வது அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதியா இருக்கிறாங்க. பொலிட்டிக்கலை பொறுத்த வரைக்கும் 1979 இஸ்லாமிய குடியரசு நிறுவனத்துக்கு பிறகு அயதுல்லா ரூஹல்லா கொமேனி அப்படின்றவங்க சுப்ரீம் லீடரா இருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா வடகொரியால இருக்கக்கூடிய ஒரு ஆளுமை மாதிரி தான். 1979 இருந்து 1989 வரைக்குமே இவங்க ஆட்சியில இருந்தாங்க. இவங்களுடைய மரணத்துக்கு பிறகு பாத்தீங்கன்னா அயதுல்லா ரூஹல்லா கொமேனியுடைய ஆதரவாளராக இருந்த அயதுல்லா அலி கோமேனி அப்படின்றவங்க பதவிக்கு வராங்க. 1989 இருந்து இப்ப வரைக்கும் அவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஜனநாயக அரசியல்னு சொன்னாலும் மத அடிப்படையிலான ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரே தலைவனுடைய அதிகாரத்துல தான் ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் உருவானாலும் அடக்குமுறையிலையும் அவங்கள எளிமையா ஒதுக்கிடுவாங்க. 4 வருஷத்துக்கு ஒரு தேர்தல் நடக்குது. ஆனா அது எல்லாமே வெறும் கண் துடைப்பு தான். சமூக ஊடகங்கள் அரசினுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. டைரக்டா ட்விட்டர், ஃபேஸ்புக், யூடியூப் இது எல்லாமே தடையில இருக்கு. டிவி சேனல்ஸ்லாம் அரசினுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறது அவங்களுக்கு எதிராக ஏதாவது செயல்பட்டாங்கன்னா உடனே தடையை தான் போட்டுருவாங்க. மத நெறிமுறைகள் கட்டாயமானதா இருக்கு. ஹிஜாப் அணிகிறது கட்டாயம். ஆண் பெண்ணுடைய ரிலேஷன்ஷிப், பாடல்கள், சினிமா, ஃபேஷன்ஸ்னு எல்லாமே மாரலிட்டி அப்படிங்கிற போலீஸ் முழுக்க கண்காணிச்சிட்டு இருக்காங்க இவங்களை. அரசுக்கு எதிராக நடக்கிற விமர்சனங்கள், சதிகள் இது எல்லாத்தையும் IRGC அப்படிங்கிற ஒரு அமைப்பு மூலமா கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஷியா இஸ்லாம் மதத்தை முதன்மையாக கொண்டு ஒரே தலைவன் கீழே இயங்குற போலி ஜனநாயகம் தான் ஈரானுடைய அரசியல். இந்த ஒரு நிலைமையை புரிஞ்சுக்கிறதுக்கு சரியான உதாரணம் சொல்லணும்னா 2022 நடந்த ஒரு போராட்டம். ஹிஜாப் சரியா போடலன்னு மேஷா மினி அப்படின்ற ஒரு பெண்ணை கைது பண்றாங்க. 3 நாள் சிறைக்கு பிறகு 22 வயதான அந்த பெண் இறந்து போயிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் வெளில வருது. இது மக்கள் மத்தியில அதிகப்படியான ஒரு கோபத்தை உருவாக்குது. சில பெண்கள் ஹிஜாப் இல்லாம வெளியில வர்றது, சிலர் ஹிஜாபை எரிச்சு அவங்களுடைய எதிர்ப்பை காட்டுறது அப்படின்னு பல்கலைக்கழகங்கள், கல்வி நிறுவனங்கள்ல போராட்டங்கள் வலுக்குது. கவர்மெண்ட் அடக்குமுறையை காட்டுறாங்க. 500க்கும் மேற்பட்டவங்க துப்பாக்கி சூட்ல இறந்து போறாங்க. 2000க்கும் மேற்பட்டவங்களை கைது பண்றாங்க. மாணவர்கள் பல்கலைக்கழகங்கள்ல இருந்து நீக்கப்படுறாங்க. இப்படி நிறைய பிரச்சனைகள் தொடர்ந்து நடக்க ஹியூமன் ரைட்ஸ், UN, அமென்ஸ்டி இன்டர்நேஷனல் அப்படின்ற மாதிரியான நிறைய சங்கங்கள், மனித உரிமை சங்கங்கள் எல்லாரும் கேள்வி கேட்கறாங்க, எதிர்ப்பை காட்டுறாங்க. ஆனா அது எல்லாம் வெறும் எதிர்ப்பா மட்டும்தான் இருக்கு. எந்த மாற்றத்தையும் ஈரான்ல காட்டல.
ஈரானுடைய முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள்ல இந்த வார தவிர்த்துட்டு நம்ம சொல்லவே முடியாது. இந்த இஸ்லாமிய குடியரசு உருவானதுல இருந்துதான் போர்களுடைய பிரச்சனையை அவங்க சந்திச்சிட்டு இருக்காங்க. 1980 இருந்து 1988 இடைப்பட்ட காலத்துல ஈரான் மேல போர் புரிஞ்சாங்க. இதுக்கு காரணம் ஷியா இஸ்லாத்தினுடைய வழிபாட்டு முறை முதன்மையானதா இருக்கிறது. ஆனா ஈராக்கு தலைமையில இருந்த சதாம் ஹுசேன் ஷட் அல் அரப் ரிவர், இந்த ஒரு ரிவர் வந்து 1975ல ஒரு சமாதான உடன்படிக்கையை போட்டாங்க. ஏன்னா இந்த ஆறு பாத்தீங்கன்னா ஈரானுக்கும் ஈராக்குக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கு. இவங்களுடைய கப்பல் போக்குவரத்துல இருந்து எண்ணெய் சுத்திகரிப்பு மையங்கள் இது எல்லாமே இந்த ரெண்டு நாட்டுக்குமான முக்கியமான ஒரு தளமா அந்த ஆறு இருக்கு. அந்த ஆறுல ஒரு சரியான ஒரு கட்டுப்பாட்டை நிறுவுறதுல 1975ல போடப்பட்ட அந்த ஒரு ஒப்பந்தத்தை இவங்க மீறிட்டாங்கன்னு சொல்லிட்டு சதாம் ஹுசேன் அவங்க ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சு அதன் மூலமா தான் இந்த போரை தொடங்குறாங்க. அப்படி தொடங்கின அந்த போர்ல பல மில்லியன் மக்கள் இறந்து போறாங்க, பல பொருள் இழப்புகள் ஏற்படுது. ஆனா முடிவு ரெண்டு பேருக்கும் வெற்றி இல்லாம தான் முடியுது. மதம் தான் எல்லாத்துக்குமே முதன்மையான ஒரு காரணமா இருந்துச்சுன்னு சொன்னேன் இல்லையா. இந்த முகமது நபி அவர்களுக்கு அப்புறமா இந்த இஸ்லாத்தினுடைய தலைவரா யார் இருக்கிறது அப்படின்னு எழுந்த ஒரு கேள்விதான் இந்த ஒரு பிரிவுகளை உருவாக்க ஆரம்பிச்சது. அப்படி பிரிஞ்ச ரெண்டு பிரிவு தான் பாத்தீங்கன்னா ஷியா இஸ்லாம், சன்னி இஸ்லாம்னு சொல்லுவாங்க. இந்த ஷியா இஸ்லாமை பொறுத்த வரைக்குமா இமாம்னு சொல்லப்படக்கூடியவங்க தீர்க்கதரிசியா இருக்கிறவங்க, அதாவது கடவுள் நேரடியா அடுத்த தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத நம்பக்கூடியவங்க தான் இந்த ஷியா இஸ்லாத்தை சார்ந்தவங்க. அப்படிதான் முகமதுடைய வாரிசா அலி இப்னு அலி தாலிஃப் அப்படின்ற ஒருத்தவங்களை ஷியா இஸ்லாத்தை சார்ந்தவங்க முழுமையை ஏத்துக்கிட்டாங்க. ஆனா இது முழுமையை எதிர்க்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா சன்னி இஸ்லாத்தை சார்ந்தவங்க. ஏன்னா சன்னி இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முகமது நபி அவர்களுக்கு அப்புறமா அவர் யாரையுமே வாரிசா வந்து சூஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஷியா இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த அலி இப்னு அலி தாலிஃப் வந்து அவர் வாரிசா வந்து சூஸ் பண்ணாரு அப்படின்ற நிறைய இடத்துல எடுத்துக்காட்டுகள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதுக்கான சான்றுகள் எல்லாம் முன் வச்சாங்க. சோ இந்த ஒரு முரண்பாடுகள்ன்றது அவங்க கிட்ட இருக்கு. ஆனா இதை ஏத்துக்காத சன்னி இஸ்லாத்தை சார்ந்தவங்க அவங்களுடைய நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அலி, அபூபக்கர், உமர், உத்மான் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா முகமது நபி அவர்களுடைய நண்பர்களா இருந்தவங்க. இவங்களுடைய வழிகாட்டுதல் சரியான ஒன்னா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்பினாங்க. அப்படி எழுந்த ஒரு நம்பிக்கையினுடைய அடிப்படையில தான் ஜனநாயக முறையில ஃபாலோ பண்றாங்க. இதுதான் பாத்தீங்கன்னா சன்னி இஸ்லாத்துன்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது இஸ்ரேல் கூட ஈரானுக்கு நடக்கிற போர், இது ஒரு மறைமுக ஒரு போர் தான். 1979ல இஸ்லாம் குடியரசு ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்குமே பாத்தீங்கன்னா யூத மதத்தை பின்தொடரக்கூடிய இஸ்ரேல் கூட நெருக்கமான ஒரு உறவுல தான் ஈரான் இருந்தாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இஸ்ரேல்ல ஆளுமை மாற்றங்கள் நடந்தது. அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா ஹமாஸ், ஹெஸ்புல்லா இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் இஸ்ரேலினுடைய பெரும் பகுதியை கண்ட்ரோல்ல எடுக்க ஆரம்பிச்சாங்க. ஈரானுடைய ஆதரவா இவங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் குற்றச்சாட்டு வச்சாங்க. ஏன்னா இஸ்ரேலுடைய குற்றச்சாட்டு எப்படிப்பட்டதா இருந்துச்சுன்னா இந்த அமைப்புகளுக்கெல்லாம் ஆயுதங்களை வந்து ஈரான் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு கான்செப்டை முன் வச்சாங்க. 2020ல ஈரானுடைய முக்கிய அணு விஞ்ஞானியான மொஹாசேன் பேக்ரி ஜாதே அப்படின்றவங்க ரிமோட் கண்ட்ரோல் மூலமா கொல்லப்படுறாங்க. இதை பண்ணது இஸ்ரேல் தான் அப்படின்னு சொல்லி ஈரான் இஸ்ரேல் மேல ஒரு நேரடி குற்றச்சாட்டை வச்சாங்க. இந்த ஒரு உயிரிழப்பு பாத்தீங்கன்னா ஈரானுக்கு இஸ்ரேல் மேல இன்னும் கோபத்தை உண்டாக்க ஆரம்பிச்சது. இது இவங்க நட்பு நாடுகளுக்கு இடையே இப்படியே தொடர்ந்து உறவுகள்ல விரிசல் ஏற்பட இதற்கிடையில அமெரிக்காவினுடைய தூதரகம் 1979ல கைப்பற்றப்பட்டு 444 நாட்கள் 52 பேரை பணைய கைதிகளா ஈரான் வச்சிருந்தாங்க. இது அமெரிக்காவுக்கு கோபத்தை உருவாக்குச்சு. 1988ல யுஎஸ் கடற்படை ஈரானுடைய கடற்படையை தாக்குனாங்க. இது இவங்க ரெண்டு பேர் நாடுகளுக்கும் ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்க ஆரம்பிச்சது. இன்னும் அவங்க ரெண்டு பேருக்குள்ளயும் கோபத்தை உண்டு பண்ணி போரை தூண்டுறதுக்கு வழிவகுத்துச்சு. 2021ல ஜெனரல் காசிம் சுலைமான் அப்படின்றவங்க ட்ரோன் தாக்குதல் மூலமா அமெரிக்கா கொலை செய்யறாங்க. இந்த ஒரு தாக்குதலுக்கு அப்புறம் தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் ஒரு பெரிய முரண்பாடுன்றது வலுக்க ஆரம்பிச்சது. இப்ப அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து காசா பகுதியை மீட்டெடுக்க பாலஸ்தீனத்துல இருக்க காசாவுல போர் தொடுத்துட்டு இருக்காங்க. இதுக்கு பாலஸ்தீனத்துக்கு ஈரான் ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்து காசாவினுடைய அந்த போர்ல ஈடுபட்டு இருக்காங்க. இதுக்கு இன்னொரு ஒரு பெரிய ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பகுதியில, அதாவது இப்ப இஸ்ரேலினுடைய ஒரு அடிப்படையான மதம்ன்றது யூத மதம். இவங்களுடைய புனித இடம்ன்றது பாத்தீங்கன்னா இந்த பாலஸ்தீனத்துல தான் இருக்கு. அதே மாதிரி இஸ்லாத்தினுடைய ஒரு புனித இடமா பார்க்கக்கூடிய அல் அக்ஸா அப்படின்ற பள்ளிவாசலும் இங்க இருக்கு. இப்படி ஒரு பக்கம் இஸ்லாத்தினுடைய புனித இடம், இன்னொரு பக்கம் யூத மக்களுடைய புனித இடம், இது ரெண்டுமே இந்த பகுதியில் இருக்கிறதுனால அந்த இடம் அவங்களுக்கு யாருக்கு அப்படின்ற ஒரு கேள்விதான். இந்த ஒரு ரீசனால் தான் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து இந்த காசாவை கைப்பற்றதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பாலஸ்தீனமும் ஈரானும் சேர்ந்து அந்த இடத்தை கைப்பற்றதுக்காக போராடிட்டு இருக்காங்க. இந்த போர்கள் தான் இப்ப தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு.
51% பேர் ஊட்டச்சத்து குறைபாடுகள் இருக்காங்க. 2024 பிரெயின் ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு நடந்துச்சு. இது என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு நல்ல அறிவு சார்ந்த மக்கள் எல்லாரும் இந்த நாட்டை விட்டு கிட்டத்தட்ட 70,000 பேர் வெளிநாட்டுல போய் வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. காரணம், இவங்க நாட்டுல 9-10% மக்கள் வேலை வாய்ப்பின்மையில இருக்கிறாங்க. 20-45 வயசுக்கு இடைப்பட்ட மக்கள்ல பாதி பேருக்கு வேலை இல்லாம தான் இருக்கிறாங்க. உலக எண்ணெய் இருப்புகள்ல 10% ஈரான்ல இருக்கு. உலகத்திலேயே 3வது பெரிய இயற்கை எரிவாயு இவங்ககிட்ட இருக்குது. தெஹ்ரான் அப்படின்றதான் பாத்தீங்கன்னா இவங்க நாட்டினுடைய பொருளாதாரத்தினுடைய மையமா பார்க்கப்படுது. மொத்த நிலப்பரப்புல 12% அக்ரிகல்ச்சர். ஆனா அதுல 1/3 பங்கு மட்டும்தான் நீரினுடைய தேவையை பூர்த்தி செய்யற இடமா இருக்குது. மற்றது எல்லாமே பாத்தீங்கன்னா ட்ரை ஃபார்மிங் சொல்லக்கூடிய ஒன்னாதான் இருக்கு. கோதுமை, ரைஸ், பார்லி இது எல்லாமே முக்கியமான ஒரு உணவு போல அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 2025 கணக்குப்படி 19 மாகாணங்கள் வறட்சியில இருக்கக்கூடிய மாகாணமா இருக்குது. கார் உற்பத்தி நடக்குது. ஈரான், வெனிசுலா, ரஷ்யா, பெலாரஸுக்கு இவங்க அந்த கார்களை ஏற்றுமதி பண்றாங்க. மீன்பிடி தொழில் முக்கியமான ஒன்னா இருக்கு. சுற்றுலாத்துறை மூலமா இவங்களுக்கு 6 பில்லியன் வரைக்கும் பயணிகள் போயிட்டு இருக்காங்கன்ற ஒரு தரவு இருக்கு. செம்மறி ஆடுகளை குளோனிங் செஞ்சு உயிரியல் தொழில்நுட்பத்துல தனக்குன்னு ஒரு பெரிய இடத்தை வச்சிருக்காங்க. ஆனா ஐரோப்பிய நாடுகளுடைய பொருளாதார தடை இந்த எல்லா வளர்ச்சியையும் தடுக்கிற ஒண்ணா மாறிடுச்சு. பேர்ஷியா அப்படின்ற ஒரு நேம் பாத்தீங்கன்னா பேர்சா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பேச முக்கியமா முதன்மையா வச்சு பாத்தீங்கன்னா அந்த பண்டைய காலத்துல ஒரு ஆட்சின்றது நடந்துட்டு இருந்தது. அப்ப இந்த பகுதிக்கு வர்த்தகங்கள் செய்யிட்டு போன போர்ஷன்ஸ் தான் பாத்தீங்கன்னா இந்த கிரேக்கர்கள், ரோமர்கள் இவங்க எல்லாருமே இந்த பகுதி பேர்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில இருந்து தான் பாத்தீங்கன்னா இந்த போர்ஷியன், அதாவது பேரரசு, பாரசீக பேரரசு அப்படின்ற ஒரு பேருன்றது தொடர்ந்து வந்துகிட்டே இருந்தது. ஆனா 1935 ரோஷா ஷா பஹலவி அப்படின்றவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஒரு நேமுக்கு பதிலா நம்ம ஈரான் அப்படின்ற ஒரு நேம் நம்ம நாட்டுக்கு வைக்கணும் அப்படின்ட்டு. ஏன்னா வேத காலத்துல இந்தியால இருந்து வந்தவங்க ஆரியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்களுடைய இனக்குழுக்களும் பாத்தீங்கன்னா ஆரியன்ஸ் அப்படின்ற ஒரு நேம் தான் இருந்தது. அதனால இதுக்கு ஈரான் அப்படின்ற ஒரு பெயர் தான் சரியான ஒண்ணா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஈரானியர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை குறிப்பிட்டுக்கிட்டாங்க. அப்படி அந்த ஒரு குறிப்புகள் மூலமா இவங்களுக்கு ஈரானியர்கள் அப்படின்ற ஒரு நேம் உருவாகி 1935 ரோஷா ஷா பஹலவி மூலமா இவங்களுக்கு ஈரான் அப்படின்ற ஒரு நேம் வந்தது. உலகினுடைய முதல் மருத்துவக் கல்லூரி கோண்டி ஷப்பூர் யூனிவர்சிட்டி இங்க இருக்கு. உலகின் அதிக சூடான இடம் லட் டெசர்ட்னு சொல்லிட்டு 70.7 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அவங்க வெப்பநிலை நிலவுது. மலை, கடல், பாலைவனம்னு 3ம் கொண்ட ஒரு இடமா இது இருக்கு. கிட்டாருங்கிற பேரே பாத்தீங்கன்னா பாரசீக மொழி தான். இன்வென்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் அல்ஜிப்ராவினுடைய தந்தைன்னு சொல்லப்படுற அல் குவார்ஷிமிங் அப்படின்ற ஒரு கணிதவியலாளர், இவருடைய பேர்ல தான் இந்த அல்காரிதம் அப்படின்ற ஒரு நேமே உருவாயிருக்கு. அல் ராசி அப்படின்ற ஒருத்தவங்க ஆல்கஹாலை கண்டுபிடிச்சவங்களா ரசாயனவியலாளராக பார்க்கப்படுறாங்க. இவங்க நாட்டை சேர்ந்தவர். இப்னா சிங்கா அப்படின்றவர் எழுதிய இந்த கெனான் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லிட்டு 1000 ஆண்டுகள் பழமையான ஒண்ணு இவங்களுடைய மெடிசனுக்கு முதன்மையான ஒண்ணா பார்க்கப்படுது. 13வது நூற்றாண்டுகள்ல வாட்டர் கிளாக் அப்படின்ற ஒண்ணு இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. 2500 வருஷங்களுக்கு பழமையான கைவினை தொழில் மூலமா உருவாக்கப்படுற போர்ஷியன் கார்பெட் இவங்க நாட்டினுடைய ஒரு அடையாளமா பார்க்கப்படுது. யுனெஸ்கோ இதுக்கு அங்கீகாரமும் கொடுத்திருக்காங்க. அச்சமெனிட் அப்படின்ற பேரரசு காலத்துலதான் ஃபர்ஸ்ட் அஞ்சல் துறைன்றது உருவாக்கப்பட்டுச்சு. இது சைரஸ் த கிரேட் அப்படின்ற ஒருத்தவங்க தான் உருவாக்குனாங்க. எக்ஸல்ங்கிற உலகின் முதல் குளிர்சாதன பெட்டி இவங்க உருவாக்கி இருக்காங்க. இது செங்கல் மூலமா உருவாக்கப்பட்ட பழங்காலத்தினுடைய இவங்க நாட்டின் அடையாளத்துல ஒன்னா இது பார்க்கப்படுது. பாரசீகர்களுடைய கண்டுபிடிப்புகள்ல முதன்மையான ஒன்னாவும் இது இருக்கு. ஜகாரியா ராசி அப்படின்ற ஒரு பர்சன் சல்பூரிக் அமிலத்தை கண்டுபிடிச்சவரு 8ஆம் நூற்றாண்டுல இதை கண்டுபிடிச்சிருக்காரு. குவாண்டா அப்படின்னு சொல்லிட்டு நிலத்தடி நீர் மேலாண்மை, வறண்ட பகுதி அப்படிங்கறதுனால நிலத்தடி நீர் மூலமா எப்படி அதுல மேலாண்மை காட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆதி காலத்துல பயன்படுத்தின ஒரு டெக்னாலஜி இவங்க நாட்டினுடைய கண்டுபிடிப்புல ஒன்னா இருக்கு. ஒற்றை தெய்வ முறையை பின்பற்றி வாழ்ந்தவங்க, நாகரிகத்திலும் கண்டுபிடிப்புகள்லையும் சிறந்து விளங்கியவங்க, உலகின் பேரரசுகளுக்கு முன்னோடியா இருந்தவங்க, இடம் பிடிக்க மதம் பிடித்தவர்களின் கால சுழற்சியில சிக்கி சுப்ரீம் லீடருங்கிற அடக்குமுறை ஆட்சியின் கீழே இயங்கி கொண்டிருக்கும் நாடு, என்றெல்லாம் அடக்குமுறை அடிமைத்தனம் மேலங்குறோ அப்பெல்லாம் புது மாற்றம் நிகழ்வது இயல்பே. அப்படி ஒரு கால ஓட்டத்துல பயணித்துக் கொண்டிருக்கும் ஈரான் ஒரு ஆச்சரியம்தான்.